வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி 25வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சிமாநாட்டில் கலந்து கொள்ள இன்று சீனா சென்றடைந்தார். பிராந்திய பாதுகாப்பு, நிலையான வளர்ச்சி மற்றும் உலகளாவிய ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து இம்மாநாட்டின் போது விவாதிக்கப்பட உள்ளது. நாட்டின் முதல் டெம்பர்ட் கிளாஸ் உற்பத்தி ஆலையை மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் இன்று திறந்து வைத்தார். மங்களூரு திருவனந்தபுரம் இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் விரைவு ரயிலில் மேலும் 4 பெட்டிகள் சேர்க்கப்பட்டு 20 பெட்டிகள் கொண்ட ரயிலாக மேம்படுத்தப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் பயணிகளின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 125வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷவாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் இடம்பெறும். பிரதமரின் உரையினை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் ஒலிபரப்பப்படும். மீண்டும் நாளை இரவு 8 மணிக்கு பிரதமரின் உரையின் தமிழ் வடிவம் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் மறு ஒலிபரப்பு செய்யப்படும். புதுவை அரசின் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறையில் காலியாக உள்ள 30 துணை தாசில்தார் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு 101 மையங்களில் நாளை நடைபெற உள்ளது. 2 அமர்வுகளாக இந்த போட்டித் தேர்வு நடைபெற இருக்கிறது. தேர்வர்கள் தங்கள் அனுமதி சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து வழிமுறைகளையும் கட்டாயம் பின்பற்ற வேண்டுமென செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.